ஐயோ மாமா, பாவம் மாமா. மாமா பாவம். ஐயோ பூமி, நீ பாவம், ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்கு. கஷ்டமா தான் இருக்க பூர்வா. இவ்ளோ கெட்ட எண்ணம் வச்சிருக்கிற ஒன்ன எங்க அப்பா இன்னும் நம்புறாரே, அத நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்பாவியான கிருஷ்ண பிரசாத் மாமாவ குற்றவாளி ஆக்கிட்டல்ல, அதுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்ளோ அநியாயம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கியே, கொஞ்சம் கூட பாவம் பண்றோங்கிற பயமே இல்லையா? நல்லவங்களெல்லாம் இவ்ளோ கஷ்டப்படுத்துறியே, கொஞ்சம் கூட உனக்கு இரக்கமே இல்லையா? இறக்கம் காமிச்சுக்கிட்டு இருந்தா இந்த உலகம் நம்மள ஊஞ்சல்ல போட்டு அப்படியே தாளாட்டுது பூமி. அப்புறம் இந்த பாவம் புண்ணியம் நீ, அது இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் இருக்குன்னு நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பயம் பதட்டம் எல்லாம் வரும். ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. நான் நினைச்சத நான் சாதிக்கணும், நான் சொன்னபடிதான் இங்க எல்லாமே நடக்கணும். அதுக்காக நான் எத்தனை பேரை வேணும்னாலும் மிதிச்சிட்டு போக வேண்டி. பண்ண பூர்வா, இப்படியே எகிரி எகிரி மிதிச்சுட்டே போ. உன்னை எட்டி மிதிக்கிற நாள் எங்களுக்கும் இந்த காலத்துக்கும் ஒரே நாள்ல வரும். அன்னைக்கு நீ என் காலை புடிச்சு கெஞ்சினாலும் சரி, உன்னை கண்டிப்பா கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். காணு காணு கனவு காணு, கனவு ஃப்ரீ தானடி, கண்டுட்டு போ. கனவு கண்டுகிட்டே பேசிக்கிட்டே போ. நான் இப்படியே அதை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே என் வேலைய நான் பாத்துக்கிட்டு போயிட்டு இருப்பேன். கோர்ட்டுக்கு போகணும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அங்க உங்களை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு நல்லா தெரியுங்க, நீங்க அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டீங்கன்னு. ஆனா அந்த அபூர்வா சாதாரணமான ஆள் இல்ல. அவ ஏதாவது கோல்மால் பண்ணி உங்களுக்கு நடக்க கூடாதது நடந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது. ஐயோ என்னங்க, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வரலாம்ல. உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு என்னோட இதயமே அப்படியே நின்னு போச்சுங்க. என் தேவதை இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? புகழ்றத நிறுத்துங்க. நான் ஒன்னும் தேவதெல்லாம் இல்ல, எதுவும் நடக்காம தடுக்கிறதுக்கு. சாரதா, என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் என்னுடைய தேவதை. ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்காதது உன்னோட மனசு. எதையும் எதிர்பார்க்காம எல்லார் மேலேயும் தாய் மாதிரியே உண்மையான அன்பை காட்டுவ. தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் எப்பயாவது தப்பு பண்ணா என்னை காப்பாத்துறது உன்னோட அன்பான பார்வைதான். எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் வழிகாட்டுற ஒளியும் நீதான். நான் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இருக்கும்போது எனக்கு தைரியமா இருந்து, நான் தனியா இருக்கும்போது எனக்கு நீ துணையா இருந்து, நான் பயத்துல இருக்கும்போது ஒரு தோழி மாதிரி எனக்கு நீ தட்டி கொடுத்து, எல்லா விதத்திலையும் என்னை காப்பாத்துற என்னோட அதிர்ஷ்டம் நீ. சாரதா, உன்னை தேவதன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? நானும் பூமியும் பேசியிருக்கிற லாயர் ரொம்ப ஃபேமஸான லாயர். 2 லட்சத்தை விட அதிகமாகவே கேட்டாரு. ஆனால் நானும் பூமியும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால 2 லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம், வெயிட் பண்ணு. சரி, இந்த நெக்லஸை வித்துட்டு 2 லட்சம் ரூபாவை கட்டிடு. யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். இரு, உனக்கு இருக்கு. இங்க பாருமா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கோர்ட்ல அந்த கேபிக்கு டைரக்டா தண்டனை கிடைச்சிடணும். ஒரு மர்டர்னா அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கலாம். 2 மர்டர்ங்கிறதுனால
டைரக்டா கேபிக்கு தூக்குதான். அப்படி இருக்கணும் நம்ம பக்கம் வாதாடுற வக்கீலோட திறமை. ஒண்ணு பண்றியா? ஆ. நீயே போய் வாதாடு. ஆ? பிரியாணி இருந்தா நான் எதுக்கு கூழ் குடிக்க போறேன்? அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருந்திருந்தா இந்நேரம் கல்யாணம் ஆகி நல்லா இருந்திருப்பேன்ல. தெரியுதுல்ல, வாயை மூடிக்கிட்டு உட்காரு. மம்மி மம்மி மம்மி, என்னாச்சு பேபி? மீரா அத்தை அவங்க நெக்லஸ வித்து 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வர சொல்லி செரிக்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. எதுக்கு? அது என்னம்மா நீ ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்பாவுக்கு வாதாடணுங்கிறதுக்காக அந்த சிறு லாயரை பார்த்து பேசியிருப்பான். அப்ப லாயருக்கு ஃபீஸ் கொடுத்தாகணும்ல. அப்பாவி மாதிரி இருக்கிற அந்த மீரா கடைசியில இந்த அளவுக்கு வந்துட்டாளா? வரட்டும், மாமா வரட்டும், அவளை பாத்துக்கிறேன். ம், ம். ஏய், வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம இந்த வீட்லயே சாப்பிட்டுட்டு ஒண்ணுத்துக்கும் உதவாம ஊரை சுத்திட்டு இருப்ப. கடைசியா இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஆ? எதுக்குடா? எதுக்காக இப்போ நீ இந்த நெக்லஸ திருடணும்னு நினைச்ச? எதுக்காக நான் அவ்வளவு பொறுமையா அவங்க கிட்ட கேக்குறீங்களே டாடி? எல்லாம் அவங்க அப்பா தரப்பு லாயருக்கு ஃபீஸ் கொடுக்கதான். நிஜமாவடா? நக்ஷத்ரா சொல்றதெல்லாம் உண்மையா? நெக்லஸ திருடி எங்க அப்பா தரப்பு லாயருக்கு ஃபீஸ் கட்ட போறேங்கிறது தெரிஞ்சா என்ன நீங்க சும்மா விடுவீங்களா மாமா? அவ்வளவு தைரியமா நான் இதை செய்வேனா? அப்புறம் எதுக்கு அந்த நெக்லஸ எடுத்த? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிரிக்கெட் பெட்டிங்ல 2 லட்சம் ரூபாயை தொலைச்சிட்டான். பெட்டிங் வச்சவன் அவன்கிட்ட காசு கேட்டு அவனை மிரட்டுறாரு. அந்த ப்ரெஷர்ல அவன் சூசைட் பண்ணிக்கிட்டு சாகுறேன்னு சொல்றான். அவனை சேவ் பண்ணலான்னு தான் இந்த நெக்லஸை நான் எடுத்தேன் மாமா. ஓஹோ, சாருக்கு இப்ப பெட்டிங் பண்றவங்க, ட்ரிங்கிங் பண்றவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்காங்கல்ல? சாரோட லெவலே ரொம்ப மாறிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த வீட்ல இருந்து ஒரு சின்ன குண்டூசி போனா கூட உன்னை கொன்னுடுவேன். மீரா, இந்தா. அபூர்வா, அத்தை வாங்க, கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் எதுக்கு மாப்ள? எப்படியும் நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு கோர்ட்ல என்னாச்சுன்னு சொல்லுவீங்கல்ல. சரி, அதான். வா அபூர்வா.